இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும்போது அவரை பார்த்தவங்களுக்கும் அவர் மரித்து உயிர் தெழுந்த அந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவை சந்திச்சவங்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த தோற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவர் உயிர் தெழுந்து தன்னுடைய 11 சீஷர்களுக்கும் அப்புறம் வேற சில சீஷர்களுக்கும் கிட்டத்தட்ட 500 பேருக்கு 40 நாட்கள் வேற வேற இடங்கள்ல வேற வேற விதமான தரிசனங்கள்ல அவங்க முன்னாடி வந்து தன்னை உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயிரோடு இருக்கிறவரா அவங்களுக்கு காட்டினார். அப்புறம் ஸ்தேவான் கல்லெறியப்படுறதுக்கு முன்னாடி வானம் திறந்திருக்கிறதாகவும் அங்கே சிங்காசனத்துக்கு முன்னாடி அவர் நின்று ஸ்தேவானை பார்த்து கையை நீட்டி கூப்பிடுற மாதிரியும் ஒரு தரிசனத்தை ஸ்தேவான் பார்த்தார். ஆனால் சவுல் இந்த பவுலா மாறுறதுக்கு முன்னாடி தமஸ்கு பட்டணத்துக்கு குதிரையில் போவார், நிருபங்கள் எல்லாம் வாங்கிட்டு. அப்போ அந்த மத்தியான வேளையில சூரியன் மாதிரி ஒரு பிரகாசமான வெளிச்சம் அவரை சுற்றி பிரகாசிச்சது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அவர் கீழே விழுந்துட்டாரு, அவருடைய கண்ணெல்லாம் பஸ்பம் ஆயிடுச்சு. அப்போ அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து தான் இயேசு கிறிஸ்து அவரோட பேசுவார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற அப்படின்னு. அப்போது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்த ஒருத்தர் அவரை பற்றின அனுபவங்களை அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணதுனால தன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற மாற்றங்களை ப்ளஸ் இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் எப்படி பழகணும், எப்படி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு அவர் சொல்கிறது தான் பவுல் சொல்லியிருக்கிற நிருபங்கள். இந்த பேக்ரவுண்ட் நாலேஜை வச்சுட்டு பவுல் எழுதியிருக்கிற நிருபங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா எப்படிப்பட்டதான மாற்றத்தை நோக்கி நாம் போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இது இல்லாமல் சும்மா ஒரு புஸ்தகம் பைபிள் படிக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒன்றுமே புரியாது. இவர் யார், இவர் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்ட தரிசனத்தை பார்த்துட்டு இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சாதான் இவர் சொல்ல வரக்கூடிய விஷயத்தினுடைய வீரியம் நம்மளுக்கு புரியும்.